நான் கேட்கிறேன், யாருங்க அதை செஞ்சது? பதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு யார் செஞ்சா, எப்படி செஞ்சார் அப்படின்னாங்க நான் செஞ்சிட்டோங்க. வேண்டாம், எவனும் நொழ முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். படம் எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க பாருங்க, தப்பு கிடையாது. இதை வச்சு கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கான் பாருங்க. நீங்க நல்ல தேவன், நல்ல பிதா, பரலோக அன்புள்ள பரலோக பிதாவைலாம் சொல்றீங்களே, என்ன அன்பு இருக்கு இவர்கிட்ட? பிதா வந்து சொந்த குமாரன் மேல இவ்வளவு கோபம் காட்டிக்கிட்டு இவ்வளவு தண்டனையை அந்த ஒன்றும் தப்பு செய்யாத அந்த குமாரனுக்கு கொடுக்குறாருன்னா அவர் என்ன ஒரு பிதா? சொந்த குமாரனையும் அபியூஸ் பண்ணுகிறாரு அப்படின்லாம் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க மார்க்கில் சுவிசேஷத்தில் அப்படியே தற்செயலாக அப்படியே கேஷுவலாக வாசித்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும்னா, உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும்னா, பாரு இந்த பொல்லாத மனிதர்கள் என்னென்ன செஞ்சானுங்க பாருங்க. மனிதர்கள் தான் எல்லாமே செய்தது போல தோணும். ஏன்னா இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? ஒரு மனுஷன். இயேசுவை கைது செஞ்சது யாரு? மனிதர்கள். இயேசுவை தவறா குற்றச்சாட்டினது யாரு? மனிதர்கள். இயேசுவை ஒரு கோர்ட்ல நிறுத்தி அநியாயமா நியாயம் தீர்த்தது யாரு? மனிதர்கள். மரண தண்டனை கொடுத்தது மனிதன். பிலாத்து ஒரு மனிதன் இல்லையா? யூத மத தலைவர்கள் மனிதர்கள் தானே. இயேசுவை அரைஞ்சது யாரு? மனிதர்கள். அவரை வாரநாள் அடிச்சது யாரு? மனிதர்கள். அவரை பரியாசம் பண்ணி நிந்திச்சு அவரை கேலி செய்தது யாரு? மனிதர்கள். கை காலில் ஆணி அடிச்சது யாரு? மனிதர். எல்லாம் மனிதர்கள் தான் செஞ்சதுனால சிலர் எப்படி ஒரு சொல்றாங்கன்னா, வெளி உலகத்தெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க இயேசு நல்லவருங்க, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு, இவனுங்க பொல்லாதவனுங்க பிடிச்சி பாருங்க, அவனுங்க தான் இந்த மனுஷன் தான், பொல்லாத மனிதர்கள் தான் இப்படி அப்படி செஞ்சு விட்டாங்க அவருக்கு. நான் கேட்கிறேன், இந்த பொல்லாத மனிதர்கள் தான் பூமியை இருட்டாக்கினார்களா? யாருங்க அதை செஞ்சது? மனுஷனா வந்து அந்தகாரம் உண்டாகும்படி செஞ்சான். மனுஷனுக்கு அப்படிப்பட்ட பவர் கிடையாது. சிலர் நினைக்கலாம், ஒருவேளை பிசாசு செஞ்சிருப்பானோ? பிசாசுக்கு தானே இருள் ரொம்ப பிடிக்கும். இல்லைங்க, பிசாசு செய்யலைங்க. முடிஞ்சா செஞ்சிருப்பான், ஆனா அவனுக்கு அவ்வளவு பவர் இல்லை. தயவு செய்து பிசாசை கடவுளுக்கு ஈக்குவலா ஆக்கிட வேண்டாம். இப்ப நான் கடவுள்னு சொல்லிட்டேன் பாருங்க, பதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். தேவன் ஒருவரே இயற்கையின் சக்திகளை ஆளுகிறார், பிசாஸ் அல்ல. பிசாஸ் வந்து இன்டைரக்டா உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், மனுஷனுடைய பாவத்தின் மூலமா உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். ஆனா அவனுக்கு வந்து டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் நேச்சர் கிடையாது. இயற்கையின் மீது டைரக்ட் கண்ட்ரோல் ஆளுகை கிடையாது பாருங்க. தேவனுக்கு மட்டுமே இருக்குது. அப்படிப்பட்ட ஆளுகை அடுத்தது அவர் மனுஷனுக்கு தான் கொடுக்கிறாரு. அப்போ கடவுள் தான் பதில். ஆனால் அப்படி சொன்னா உடனே சிலர் என்ன சொல்லுவாங்க, ஏங்க உங்க கிறிஸ்தவர்கள்ட்ட தாங்க பிரச்சனை, என்ன ஆனாலும் கடவுள்ன்றீங்க டப்புன்னு. பட்ட பகல்ல இருள் வந்தது. ஆமா, அது வந்து ஒரு அபூர்வம் தான், பொதுவா நடக்கிறது இல்ல. இந்த சோலார் எக்லிப்ஸ், சூரியன் இங்க இருக்குதுன்னு வைங்க, பூமி இங்க இருக்குதுன்னு வைங்க. வழக்கமா சூரிய ஒளி வந்து பூமி மேல படுது. ஆனா சில நேரம் என்ன ஆகுது, சந்திரன் வந்து நடுவில் பூந்துக்கிட்டு அந்த ஒளி படாதபடிக்கு தடுக்கிறதுனால இருள் உண்டாகலாம் பகல் நேரத்திலேயே. அதுதான் சோலார் எக்லிப்ஸ்ன்றாங்க. அப்போ சிலர் சொல்றாங்க, இங்க நடந்தது வந்து ஒரு நேச்சுரல் இவெண்ட்டுங்க, ஒரு இயற்கை நடக்கிற ஒரு சம்பவம், சோலார் எக்லிப்ஸ். இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு யார் செஞ்சா, எப்படி செஞ்சார், இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆனா அது தப்பு பாருங்க. ஏன்னா சோலார் எக்லிப்ஸை பற்றி நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, போய் படிச்சு பாருங்க சயின்ஸ்ல. சோலார் எக்லிப்ஸ் வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு மேல இருந்ததே கிடையாது, இருக்கவும் முடியாதுன்னு சொல்லுகிறார்கள். இது 3 மணி நேரங்க, பட்ட பகல்ல மதியம் 12 இருந்து 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம் கும் இருட்டு. பஸ்கா நேரத்தில் தான் அவர் அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அது வந்து இட்ஸ் a டைம் ஆஃப் த ஃபுல் மூன். பௌர்ணமி அப்போ எக்லிப்ஸ் ஆக முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடந்த ஒரு விஷயம். அப்போ மனுஷனும் செய்யல, பிசாசும் செய்யல, சும்மா நேச்சுரல் காசும் இல்லைன்னா யாருங்க செஞ்சது? கடவுள் செய்தார். தேவன் தான் இதை செஞ்சார். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார் தேவன். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது என்று வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது. நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். இருட்டாக்கினது யாரு? தேவன். ஏன் இருட்டாக்கினார்? அந்த இருள்ல என்ன நடந்தது?
கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும் பாருங்க. பைபிளை படிக்கிறப்போ நம்ம விருப்பப்பட்ட விளக்கத்தை கொடுத்துக்க முடியாது. அது என்ன மீனிங்கோ அதை கரெக்டாக பார்க்கணும் பாருங்க. வெளிப்படையாய் அந்த இருள்ல என்ன நடந்ததுன்னு இங்க சொல்லப்படவில்லை. ஆனாலும் கூட இங்க சுத்தி இருக்கிற வசனங்கள், பக்கத்தில் இருக்கிற வசனங்கள்ல இருக்கிற க்ளூஸ், ஹிண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா, மற்றும் இருள் பைபிள்ல என்னென்னத்துக்கு அடையாளமா இருக்குது என்பதை கவனிச்சீங்கன்னா இதை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த முடிவு கரெக்டா இல்லையான்றத வேத வசனத்தின் மற்ற பகுதிகளில் நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுதான் பண்ண போறோம். இப்போ பைபிள்ல இருள் என்ற கான்செப்ட் எப்படி வருது, என்னத்துக்கு அர்த்தமா இருக்குது, இருள்னா என்ன அர்த்தம், பைபிளை வச்சே புரிஞ்சுக்கலாம். அதை அந்த இருள்ல என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா சொல்லாட்டிலும் என்ன நடந்ததோ அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. ரெண்டாவது, அது ரொம்ப ஒரு பெரிய காரியத்தை சாதித்தது. ஏன்னா அந்த நேரத்துல தான் இயேசு கதறாரு. 9ஆம் மணி நேரத்துல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இது வரைக்கும் இயேசு அந்த மாதிரி கதறி நீங்க வேற எங்கேயும் பார்க்கவே முடியாதுங்க. இயேசு சிலுவையிலிருந்து 7 வார்த்தை சொன்னார். நமக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாக தெரியும். ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. மார்க் இதை ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறார். இது ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும்ன்றத. மற்ற அந்த 6 வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஒரு கதறல் பார்க்க முடியாது. வேதனைப்பட்டு இயேசு கதற மாதிரி அந்த மற்ற 6 வார்த்தைகள்ல நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, வேற எங்கேயுமே அவரை அடிச்சாங்க, உதைச்சாங்க, அவரை அரைஞ்சாங்க, அவரை அவர் முகத்துல துப்புனானுங்க, அவரை நிந்திச்சானுங்க, அவரை அவமானப்படுத்தினானுங்க, என்னென்னமோ பண்ணானுங்க. ஆனா அவர் அதனால கதர்னாரு, இப்படி கதர்னார், அப்படி கதர்னார் எங்கேயுமே நாம வாசிக்கவே முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனா இங்க மட்டும் கதர்றார். என்னமோ இந்த இருட்டுல என்னமோ பயங்கரமா நடந்தது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அப்பதான் கதர்றார். அங்க நடந்த காரியம் ரொம்ப பயங்கரமானது என்றது தெரியுது. ரெண்டாவது, அங்க நடந்ததுனாலதான் ஒரு பெரிய இன்னொரு காரியம் சாதிக்கப்பட்டது. சத்தமிட்டு ஜீவனை விடுகிறார். ஜீவனை விட்ட உடனே ஆலயத்தில் இருக்கிற திரைச்சீலை, கர்டன், பெரிய கர்டன் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழியுது. அர்த்தம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு ஆலயத்துல இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தூரத்துல ஊருக்குள்ள எருசலேம் தேவாலயம் இருக்குது பாருங்க. அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டதுன்னா, அதுல 3 பகுதி இருக்கு. ஒன்று அந்த வெளிப்புறம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ பொதுவா யூதர்கள் இந்த வெளிப்புறத்துக்கு வரலாம், ஆனா அதை தாண்டி வர முடியாது. ஏன்னா அதை தாண்டி அடுத்த பகுதிக்கு போகக்கூடியவர்கள் வெறும் ஆசாரியர்கள் மட்டுமே. ஆனா இந்த 3வது பகுதி இருக்கு பாருங்க, அதுக்குள்ள எல்லா ஆசாரியர்கள் கூட போக முடியாது. சொல்ல போனா ஒரே ஒரு மனுஷன் தான் போக முடியும், பிரதான ஆசாரியன் மட்டுமே. வருஷத்துல ஒரு நாள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய், இதெல்லாம் லேவியராகும் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம் பாருங்க. ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட தான் போவான் அந்த பிரதான ஆசாரியனே. ஏன்னா அவனும் பாவி, ஜனங்களும் பாவிகள். அப்ப அவனுக்கும் பலி செலுத்தணும், ஜனங்களுக்கும் பலி செலுத்தி பயத்தோட நடுக்கத்தோட அந்த கர்டன் இப்படி திறந்துட்டு, ஒரு கர்டன் இருக்கும் பாருங்க. அதாவது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கர்டன் இருக்குமா, திரைச்சீலை, பெரிய ஹைட்டு, நல்ல அகலம், திக்னஸ். கர்டனுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்குன்றாங்க. ஒரு எச்சரிக்கை சைன் மாதிரி, அது அடையாளம் மாதிரி. கர்டன் எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கும்படி இருந்தது. இதை தாண்டி வராத, இதை தொடாத, இதுக்குள்ள நுழைய பார்க்காதன்னு சொல்லுகிறது தான் அந்த கர்டன் பாருங்க. ஆனா இயேசு அங்க ஊருக்கு வெளியே கல்வாரி சிலுவையில பாடுபட்டு தொங்கி அந்த 6 மணி நேரம் பாடுபடுறாரு பாருங்க. காலைல 9 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். குறிப்பா அந்த இருள் என்னமோ நடக்குது. அப்புறம் கதறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அவர் சொல்லிட்டு ஜீவனை விடுறாரு. ஜீவனை விட்ட உடனே என்ன ஆகுது, கர்டன் கிழியுது. அர்த்தம் என்னங்க, கர்டன் என்ன சொல்லுச்சு, எவனும் நுழ முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். நுழைஞ்சு கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப கர்டன் கிழிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், யார் வேணா இயேசு மூலமாய் கடவுள் அண்டை நெருங்கலாம். நல்லா கவனிங்க, ரெண்டுமே முக்கியம். கர்டன் இருந்த காலமும் முக்கியம், கர்டன் இப்ப இல்லாத காலமும் முக்கியம். கர்டன் இருப்பதன் மூலமா என்னத்தை தேவன் அறிவிக்க விரும்பினார், தேவன் பரிசுத்தர், பாவத்தை கண்ணோக்கி பார்க்க முடியாதவரால.
மனுஷன் வந்து எல்லாம் பாவத்தையும் செஞ்சுட்டு கடவுள் அண்டே வந்து ஃப்ரீயா வரலாம், என்ன வேணா பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சா அவன் முட்டாள். தேவன் பரிசுத்தர். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாவிகள் இந்த பரிசுத்த தேவனை நெருங்கணும்னா, அவர் கிட்ட வரணும்னா, அவருடைய குமாரன் கல்வாரி சிலுவையில மரிப்பதன் மூலமாய் அந்த வழி திறக்கப்படுது. மனிதர்கள் இந்த ஒரு வழி மூலமா தான் பரிசுத்த தேவனை நெருங்க முடியும். யாரு வேணா எப்ப வேணா தைரியமா போலான்ற காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. மிகப்பெரிய சாதனையை சாதித்து விட்டார். அந்த சாதனைக்கும் இருள்ல நடந்த சம்பவத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. பைபிள்ல இருள் என்ற இந்த கான்செப்ட் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, இருளுக்கு என்ன அர்த்தம் இருக்குது பைபிள்ல என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பைபிள்ல இருளுக்கு வந்து ஒரு ஆழமான அடையாள அர்த்தம் உண்டு. இருள் வந்து ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் அடையாளமாய் இருக்கிறது. இது ஆதியாகமம் 1:2 பார்க்கலாம். வேறு சில நேரத்தில் இருள் வந்து பாவத்துக்கு அடையாளமா இருக்குது. யோவான் 3:19-20 பார்க்கலாம் பாருங்க. அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருந்தது. அதாவது இயேசு ஒளியா வரார் உலகத்துக்குள்ள, ஆனா மனிதர்கள் அவரை விரும்பல, அவரை புறக்கணித்தார்கள், நிராகரித்தார்கள். ஏன்? அவர்கள் வந்து இருளை விரும்பினார். அப்படின்னா என்னது? பாவத்தை விரும்பினார். சில நேரம் இருள் வந்து பாவத்துக்கு மட்டும் இல்ல, பைபிள்ல இருள் வந்து சில நேரம் பாவத்து நிமித்தமாய் வருகிற தண்டனை, சாபம், நியாய தீர்ப்புக்கு, தேவ கோபாக்கினைக்கே அடையாளமாய் இருக்கிறது. அங்க நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது, தண்டனை கொடுக்கப்படுகிறது, தேவ கோபாக்கினை ஊற்றப்படுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பட்ட பகல்ல இருள் என்பது பைபிள்ல எப்படி சித்தரிக்கப்படுதுன்னா, அது ஒரு சாபம். அதாவது வெளிச்சம் இருக்கிற வேண்டிய நேரத்தில் இருள் இருந்தா அது பெரிய சாபம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல அவருடைய கற்பனை கீழ்ப்படிஞ்சு அவருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள். அதுக்கப்புறம் சாபம் லிஸ்ட் இருக்கு. தேவனை கீழ்ப்படியாம அவருடைய வழியில நடவாது இருக்கிறவர்களுக்கு இந்த சாபம். அந்த சாபம் லிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலில் தடவி கொண்டு திரிவாய். சாபத்தில் இருக்கிறது. அதுதான் அப்படி சித்தரிக்குது பைபிள். யோபு 5:14 பாருங்க. தந்திரக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுது. இவனை எப்படி கவுக்கலாம், அவனை எப்படி கவுக்கலாம் திட்டம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஒரு நாள் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எப்படி அதை சித்தரிக்குது பாருங்க. அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுறது போல தடவி திரிகிறார்கள். பகல்ல இரவு வருதுன்னா அது ஒரு சாபங்க. ஏசாயா 59:10 நாங்கள் குருடர்களை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தடவுகிறோம், இரவில் இடறுகிறது போல பட்ட பகலில் இடறுகிறோம். இன்னும் வசனம் வாசிட்டே போலாம். எசேக்கியேல் 32:7-8, ஏசாயா 8:22. பாயிண்ட் என்னன்னா, அந்த சாபத்தை தான் இப்படி சித்தரிக்குது பைபிள். இருட்டில் இருந்திருக்கிறீங்களா? அது ஒரு டார்ச்சருங்க. அது நமக்கு அப்படின்னா என்னன்னே தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம கரண்ட் போச்சுன்னா கூட நைட்ல உடனே போனை வச்சிருக்கோம். உடனே என்ன பண்றோம்? அந்த போன் லைட் ஆன் பண்ணி டக்குன்னு பார்த்துடுறோம். அவ்வளவுதான். போனை வச்சே இருட்ட விரட்டிடுறோம். கற்பனை செஞ்சு பாருங்க, அப்படியே கும்மிருட்டில் அப்படியே இருந்தா எப்படி இருக்கும்னு. ஒரு ஆள் பாருங்க, ஏர்னஸ்ட் ஷாக்கிள்டன். அவர் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர். அவர் வந்து ஒரு ஷிப்பில், என்டியூரன்ஸ் என்ற ஒரு ஷிப்பில் அண்டார்டிகாவுக்கு போய் முதல் மனிதனாக அங்கே போய் அந்த லேண்டை அது வழியாக போய் அதை கிராஸ் பண்ணணும் அப்படின்லாம் விருப்பப்பட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுக்காக அப்படி போய் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு போனார். ஆனால் ஷிப்பு மாட்டிக்கிச்சு, ஐஸில் மாட்டி. அந்த ஐஸ் வந்து அந்த ஷிப்பை நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி 2 மாதம் கஷ்டப்பட்டு அங்கே அந்த ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது ஒரு பெரிய சர்வைவல் ஸ்டோரி பாருங்க. அப்படி நீங்கள் வாஸ்து பார்க்கலாம். அதை பொழைச்சி வந்த பிறகு அவரை கேட்குறாங்க, எப்படி இருந்தது, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, பட்னி, பசி, சாப்பாடு, உணவு ஒன்றும் இல்லைங்க. ஐஸ் கோல்னா அதை மைனஸில் எங்கேயோ போயிட்டு இருக்கு டெம்பரேச்சர். அதில் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் எல்லாத்த காட்டிலும் அவர் சொல்கிறாரு, ரொம்ப எனக்கு டார்ச்சராக இருந்தது என்னன்னா, 2-3 மாதம் சூரிய ஒளியே கிடையாது. அப்படி 2-3 மாதம் அப்படியே நைட்டில் இருந்த மாதிரி, இருட்டில் இருட்டில் இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு. அதை தாங்கிக்கவே முடியல எங்களால அப்படின்றாரு. நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வேணா கண்ணை மூடி பாருங்க. கண்ணை மூடினா கூட இந்த லைட் உள்ள வருது பாருங்க. லைட்டினுடைய பவர். கும் இருட்டில் உங்க கை கால் கூட தெரியாது,
மற்றவங்க யாராவது கூட இருக்காங்களான்னு கூட தெரியாது. இது அப்படியே ஆவிக்குரிய ரீதியில் நினைச்சு பாருங்க. இது ஒரு வர்ணனை. இருள்ல இருக்கிறவங்களுக்கு தாங்க யாருன்னு தெரியாது, எங்க போய் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது, தனியாவே இருக்கிறது போல ஒரு உணர்வு இருக்கும். சிறையில கூட ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு தான் சிறையில் இருக்கிறாங்க. ஆனா அங்கேயும் சொல்ற பேச்சை கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க? இருட்டான ரூம்ல தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தண்டனை. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்பாக அந்த வாதைகளை அனுப்புகிறார். கடைசி வாதைக்கு முந்தின வாதை என்னது? 3 நாள் எகிப்துல இருள், தேசத்துல இருள், சூரிய ஒளியே கிடையாது. 3 நாள் கும்மிருட்டு. அந்த இருள் அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சுதான். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அப்போ 3 நாள் இருள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கடைசி வாதை. அது என்னது? தலைச்சன் பிள்ளை தேசமெங்கும் மரித்தார்கள். 3 நாள் இருள், தலைச்சன் பிள்ளை மரித்தான். இயேசுவினிடத்தில் என்ன நடக்குது? சிலுவையில் 3 மணி நேரம் இருள், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் மரிக்கிறார். சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்குது? அவங்க செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் நியாயம் தீர்த்தார். அதனால்தான் அந்த இருள், நியாய தீர்ப்பு, தண்டனை. இயேசுவும் நியாயம் தீர்க்கப்படுகிறார். இயேசுவும் நியாயம் தீர்க்கப்படுகிறாரா? அப்புறம் மரணத்தில் போய் முடியுதா? இதுதான் நடக்குதா? என்னங்க சொல்றீங்க? எகிப்துக்கும் இயேசுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? எகிப்து அக்கிரமக்காரர்களா இருந்தாங்க, கொடூரமா நடத்தினாங்க. இயேசு என்ன தப்பு செஞ்சார்? ஏதாவது குற்றம் செஞ்சாரா? பாவம் செஞ்சாரா? பாவமே அறியாதவர். ஒரு பாவம் கூட செய்யலன்றது மட்டும் இல்ல, நினைச்சு கூட பார்த்தது இல்லை அவர். அப்படிப்பட்ட சுத்தர், தூயர். ஆனா அவர் நியாயம் தீர்க்கப்படுகிறார். மரணத்துல போய் முடியுது. இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் கொடுக்க முடியும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்கு நிமித்தமாய் வர வேண்டிய தண்டனை அவர் மேல விழுந்தது. பாருங்க, இருட்டில் என்னங்க நடந்தது? இயேசு நம் நிமித்தமாய் நியாயம் தீர்க்கப்பட்டார். நாம் தான் பாவிகள், ஆனா அவர் தண்டிக்கப்பட்டார். நாம் தான் அக்கிரமக்காரர்கள், ஆனா அவர் நொறுக்கப்பட்டார். உலகம் என்ன சொல்லும்? அது என்னங்க அர்த்தம் இல்லாம பாடுபட்டாருங்க, பாவங்க, அவர் நடந்திருக்கவே கூடாதுன்னு. கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? கிரைஸ்ட் டைட் ஃபார் அவர் சின்ஸ். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். உலகம் அந்த லேஸ்ல ஏத்துக்காது பாருங்க. ஏன்னா இதை ஏத்துக்கணும்னா நம்ம பாவிகள்னு ஏத்துக்கணும். அது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனசு இல்லை. என்னங்க நாங்க பாவி அப்படின்னாங்க, என்ன செஞ்சிட்டோங்க? ஏங்க நாம மனித பார்வையில பாக்குறோங்க. மனித லெவல்ல ஒருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். நான் உன்னோட பெட்டர், நீ என்னோட. அப்படி பார்த்தா நானும் தான் சூப்பர், நீங்களும் தான் சூப்பர். நம்ம நிறைய பேரை விட ரொம்ப சூப்பர் தான். ஆனா கடவுளுடைய பார்வை வேறங்க, இல்லையா? பஸ்ல போறவனுக்கு ஆட்டோல இருக்கிறவன் சின்னதா தெரியும். பாரு, நான் பெருசு, நீ சின்னதுன்னு சொல்லிப்பாங்க. பெரிய வண்டினா கொஞ்சம் அப்படியே டாமினேட் பண்ணலாம் ரோட்ல, இல்லையா? ஆனா நீங்க 10,000 அடியில் ஹெலிகாப்டர்ல போனீங்கன்னா பஸ்ஸும் இவ்வளவுதான், ஆட்டோவும் இவ்வளவுதான். அதனால மனித பார்வைக்கும் கடவுளுடைய பார்வைக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுளுடைய பார்வையில எல்லாருமே பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிட்டார்கள். ஒண்ணு இல்லைங்க, உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா, பைபிளுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர் தாங்க பாவிகள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். நான் என்ன சொல்வேன்னா, உங்க மனசாட்சியை கேளுங்க. பைபிள் என்ன சொல்லுது? எல்லாருமே பாவிகள். உங்க மனசாட்சி அதை சப்போர்ட் பண்ணதான்னு கேளுங்க. யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நீங்க கேட்டுக்கோங்க. உங்க மனசாட்சியை போல உங்களை குற்றம் சாட்டுறதுக்கு யாரும் வேற வரவே முடியாது, வரவே தேவையில்லை. உங்க மனசாட்சியே சொல்றேன், அப்போ பண்ணல, இதை மறந்துட்டியா? ஒத்துக்கிறது கஷ்டம்தான், ஆனா இதுதான் உண்மை. நம்ம எல்லாரும் பாவிகள். அப்படி சொன்னா சிலர் என்ன சொல்லுவாங்க? சரிங்க, பாவியா இருந்தாலும் சரி, நம்ம ஓகே, நம்ம மனசாட்சியின்படி எல்லாத்தையும் செய்யல, சில தவறுலாம் செஞ்சுட்டோம். ஆனாலும் கூட நமக்காக இயேசு ஏங்க இப்படி பாடுபட்டு மரிக்கணும்? ஏங்க இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு ஏங்க இப்படி நடக்கணும்? இது ரொம்ப ஓவரா இல்ல? அவர் நமக்காக போய் மரிச்சார், பாடுபட்டாரு, இதெல்லாம் சொல்றீங்களே, எதுக்கு அவ்வளோ பாடு? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? நான் செஞ்ச தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனை எதுக்கு? இப்படின்னு சொல்லுகிறார்கள் மனிதர்கள்.
அது என்ன பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் புரியல. எவ்வளவு பெரிய தேவனுக்கு விரோதமா அவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னு புரியல பாருங்க. தேச துரோகத்துக்கு தண்டனை என்னது? பொதுவா மரண தண்டனை. தேச துரோகம் தேசத்துக்கு விரோதமா செயல்படுகிறது. அது இந்த நவீன காலத்துல பயங்கரமா சிலர்லாம் செய்வாங்க பாருங்க. சீக்ரெட்டான ஃபைல்ஸ் எல்லாம் இன்னொரு தேசத்துக்காரர்கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அவங்க செஞ்சது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஃபைலை தானங்க கொடுத்தேன் அப்படின்னுவான். எப்படி? ஒரு சின்ன ஃபோல்டர் தானங்க ஷேர் பண்ணி விட்டேன், இதுல என்ன பெரிய இது? தேச துரோகம். தேசத்துக்கு விரோதமா ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலே அது தேச துரோகம். அதுக்கு பொதுவா கொடுக்கப்படுகிறது மரண தண்டனை. என்ன செஞ்சது கிடையாது, எவ்வளவு செஞ்ச தப்பு எவ்வளவு பெருசு சின்னது கிடையாது. யாருக்கு விரோதமாய் செய்கிறோம்? நம்முடைய தேசத்துக்கு விரோதமா செஞ்சா அது ரொம்ப பெரிய ஒரு குற்றமாகி விடுகிறது, அதுக்கு பெரிய தண்டனை வருகிறது. ஆனா கடவுளுக்கு விரோதமா செஞ்சா நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் தாளத்தையும் திறமையும் கை காலையும் வேலையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சாப்பாட்டையும் எல்லாத்தையும் கொடுத்த கடவுளுக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்தா அதை விட பெரிய துரோகம் இல்லவே இல்லை. பாருங்க எவ்வளவு கொடுத்திருக்கிறார் தேவன், அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. பாருங்க ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். இந்த காலத்துல எப்படி ஜனங்க பேசுறாங்களோ அப்படியே இருக்குது. சிலர் நினைக்கிறாங்க பைபிள் பழமையான புஸ்தகம்னு. இந்த காலத்துல எப்படி ஜனங்க பேசுறாங்க, எப்படி சில யங் பீப்புள் எப்படி பேசுறாங்க, என் வாழ்க்கை, என் பணம், என் உரிமை, நான் என்ன வேணா செய்வேன், என்ன யார் கேள்வி கேட்க முடியும்? மை லைஃப், மை மணி, மை ரைட், மை ஃப்ரீடம், ஐ வில் டு வாட் ஐ வாண்ட், ஹூ கேன் குவெஸ்டியன் மீ? நான் எப்படி வேணா வாழ்ந்துப்பேன், நான் என்ன வேணா செஞ்சுப்பேன், என்ன யார் கேள்வி கேட்க முடியும்? அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல தத்துவம் நினைச்சுக்கிறாங்க. பைபிள் அதுதான் சொல்லுது பாருங்க, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். நான் எப்படி வேணா நான் வாழ்ந்துப்பேன், இதுதான் உலக தத்துவம். உலகத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே அப்படித்தான் இருந்தோம். நான் எப்படி வேணா என்ன வேணா செஞ்சுப்பேன், என்ன கேட்கறதுக்கு யாரு? ஆனா அவர் கேட்க முடியும்ல, தாராளம். அவர் கேட்க முடியாதா? அவர் தானே எல்லாத்தையும் கொடுத்தவர். இவங்க சொல்றாங்களே மை லைஃப், மை மணி, மை ஃப்ரீடம். லைஃபும் அவங்களுக்கு கிடையாது, இந்த மணியும் அவருடைய கிருபை. லைஃப் அவர் தானே கொடுத்தாரு, உயிர் அவர் தான் கொடுத்தாரு, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை திறமைய எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. ஒண்ணு இல்லை, அடுத்த நிமிஷம் அவருடைய தயவு இல்லைன்னா உயிரோடு இருக்கவே முடியாது. இந்த பீச் ஓரமா ஒரு அருமையான ஒரு பீச் வியூ உடைய ஒரு வீட்டுக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க. என்ன மாதிரி வியூ, எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க பாருங்க. அந்த பீச் ஓரமா ஃபிளாட்ஸை கட்டி கோடி கணக்கு விற்கிறாங்க. ஏன் அந்த கோடிகள்னா அங்கிருந்து நீங்க பீச்சை பார்க்கலாம். அதுல கோடி கணக்காக இவனுங்க சம்பாதிக்கிறானுங்க அந்த ஃபிளாட்டை வித்து. ஆனா அந்த கடலை உண்டாக்கினவர் அவர், கண்ணை நமக்கு கொடுத்தவரும் அவர், பீச்சையும் உண்டாக்கி வியூவையும் கொடுக்கிறார், அவர் ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. இவன் இதை வச்சு கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. ஆனா அவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. மலைகள், கொடிகள், செடிகள், பள்ளத்தாக்குகள், நீரூற்றுகள், எவ்வளோ விதத்துல நம்மளை திருப்திப்படுத்துகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், எவ்வளோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க, நான் எப்படி வேணா இருந்துப்பேன், அவரை யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது, கடவுளே என்ன கேள்வி கேட்க முடியாது, நான் என்ன வேணா செஞ்சுப்பேன்ற மாதிரி இருக்கான். அதுதான் பாவம். அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை. மரண தண்டனை தான் பாவத்துக்கு ஏற்ற தண்டனைன்னு பைபிள் சொல்லுகிறது. இது நமக்கு வந்திருக்க வேண்டியது. ஆனா இயேசு நம்முடைய சார்பில் நமக்காக அந்த தண்டனையை சுமந்து தீர்த்தார், நமக்காக மரித்தார், நமக்காக சாபத்தை பெற்றார், நமக்காக தேவ கோபாக்கினை அவர் மேல விழுந்தது. அப்படி இல்லைன்னா நம்ம மேலதான் விழுந்திருக்கும். ஏசாயா 53:6 சொல்லுது பாருங்க, கர்த்தரோ நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இருட்டில் என்னங்க நடந்தது? இதுதாங்க நடந்தது.
யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விளப்பனை. இது எதுவும் மனுஷன் பண்ணியிருக்க முடியாது. இது ரொம்ப பெரிய செயல் பாருங்க. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும், சரித்திரத்தில் வாழ்ந்த நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல அந்த சிலுவையில, நான் நினைக்கிறேன் அந்த இருளான அந்த நேரத்தில் தான் விளப்பணினார். நான் கற்பனை செய்யறது என்னன்னா, ஒரு டொர்னேடோ மாதிரி, இந்த டொர்னேடோ சுழல் காற்று பார்த்தீங்கன்னா, அந்த காற்று எல்லா இடத்துல இருக்கிற காற்றும் ஒரு இடத்துல அப்படியே கேதர் ஆகி அப்படியே ஒரு ஃபனல் மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இறங்கி வரும் பாருங்க. அந்த மாதிரி என்னமோ நடந்திருக்க வேண்டும். யோசித்து பாருங்க நீங்க, நம்ம எல்லாருடைய பாவமும் அந்த நாளில் இயேசுக்கு மேலே கேதர் ஆகி அப்படியே அவர் மேலே விழுந்தது. அவர் மேலே விழப்பண்ணினார் தேவன். அதற்கான தண்டனை, அதற்கான சாபம், அதற்கான கோபாக்கினை எல்லாம் அவர் மேலே விழுந்தது. பைபிள் இதை வேற விதமும் வர்ணிக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 5:21. இந்த மற்ற பகுதிகளை வச்சு இது உண்மையா இல்லையான்னு பார்த்துக்கலான்னு சொன்னேன்ல, அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கன்ஃபார்ம் பண்ணுகிறோம். இந்த நாம வியாக்கியானத்தை மற்ற பகுதிகளினுடைய வெளிச்சத்தில் நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார், ஏன்? நாம தேவன் நீதி ஆகும்படி. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக இயேசுவை பாவமாக்கினார். அதாவது எல்லாருடைய அக்கிரமம் அவர் மேல விழுந்தது. எந்த அளவுக்குன்னா, பாவத்தின் ஒட்டுமொத்த உருவமாய் ஆகிவிட்டார் அவர். பாவத்துக்கு ஒரு முகம் இருக்குமானால், அந்த இருட்டில் ஒருவேளை இயேசுடைய முகத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இயேசுவை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, பாவத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாய் அவர் அங்க தொங்கிக் கொண்டிருந்தார். சாபத்தின் ஒட்டுமொத்த உருவமாய் அங்க தொங்கிக் கொண்டிருந்தார். ஒரு பயங்கரமான காட்சியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதனாலதான் தேவன் இருட்டாக்கிட்டார் உலகத்தை. அந்த இடத்துல இருளை வர பண்ணினார். ஏன்னா எந்த மனுஷனும் அதை பார்க்க கூடாது. அது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ அந்த காட்சி எவ்வளவு கோரமா இருந்திருக்கும்ன்றது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த மனுஷனும் அதை பார்க்க கூடாது. ஏற்கனவே இருட்டாவறதுக்கு முன்னாலேயே இயேசுவை அவ்வளோ கேவலமா நடத்தினாங்க. அவர் முகத்துல துப்புனாங்க. அவர் கேவலமா தானே பார்த்தானுங்க அவனுங்க. இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களா? யார் தெரியுமா பண்ணுவாங்க? பயங்கர கொலைகாரனை பண்ணுவாங்க. ஒருவேளை பயங்கர கொலைகாரன் ஜனங்க மத்தியில் மாட்டினான்னா, சமுதாயத்தில் மாட்டினான்னா, ஒரு ஜனக்கூட்டத்தில் மாட்டினான்னா, அவனை நடுவில் நிறுத்தி அவனை அடிப்பாங்க, உதைப்பாங்க, அவனை கேலி செய்வாங்க, அவன் முகத்துல துப்புவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ரேபிஸ்ட் மாட்டினான்னா சமுதாயம் அப்படி நடந்து கொள்ளும் பாருங்க. இயேசு என்னமோ பயங்கரம் குற்றவாளி மாதிரியும், அவர் பயங்கரம் ஒரு குற்றத்தை செஞ்ச மாதிரியும், கேவலமா என்னத்தையோ செஞ்ச மாதிரியும் அவரை கேவலமா நடத்தி, அவரை கேவலமான ஒரு நபரை போல அவரை நடத்தினார்கள். அப்படிதான் அவரை பார்த்தாங்க. அதனால்தான் போய் முகத்துல துப்புனாங்க. நான் நினைக்கிறேன் இயேசுனுடைய வேதனைகள் போக போக பெருகிட்டே போச்சு. அப்புறம் அந்த கடைசி 3 மணி நேரத்தில் தான் உச்சகட்டத்துக்கு போகுது. அந்த இருட்டில் அவரை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும் காட்சி. அதனால தான் இருட்டாக்கிட்டார் தேவன். எவனும் பார்க்கக்கூடாது போன. பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்படியே வசனம் இருக்கு பாருங்க பழைய ஏற்பாட்டில். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் இருக்குது. இயேசு கரெக்டா மரத்தில் தூக்கப்படுகிறார். அதை வச்சு பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் இப்படி ஆயிற்று. ரோமர் 3:26 சொல்லுது, கிருபாதார பலியாய் தேவன் அவரை ஏற்படுத்தினார். கிருபாதார பலி, ஆங்கிலத்தில் ப்ரொபிசியேஷன். அர்த்தம் என்னன்னா wrath absorbing sacrifice. எப்படிப்பட்ட பலினா, தேவனுடைய கோபாக்கினையை நமக்காக உறிஞ்சு கொண்ட ஒரு பலி. தேவனுடைய கோபாக்கினைய யாராவது பெற்றுதான் ஆகணும்.
சும்மாலாம் தேவன் விட முடியாது. நிறைய பேருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடுது பாருங்க ஏற்றுக்கொள்றதுக்கு. என்னங்க தேவனுடைய கோபாக்கினேன்றீங்க, அவர் அன்பானவர்ல நல்லவருங்க. ஆமாங்க, நல்லவர் அன்பானவர். ஆனா பொல்லாததை பார்த்தா அவரு கோவம் வரும். பொல்லாத காரியங்கள் ஒரு இடத்துல நடக்குதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? உங்களுக்கு கோவம் வராதுன்னா அப்ப நீங்க நல்லவங்க இல்லைன்னு அர்த்தம். ஆனா சில பேர் என்ன எதிர்பார்க்கறாங்க, ரொம்ப புது ஒரு போதனை ஆயிடுச்சு, தேவனிடத்தில் கோபமே இல்லை. நல்ல வேளை தேவன் அப்படி இல்லை. ஐயோ நல்ல வேளை தேவனுக்கு கோபம் வருகிறது. தீமையை பார்க்கிறப்போ கோபம் வருது, பொல்லாத பார்க்கிறப்போ கோபம் வருது. அது எனக்கு நம்பிக்கையை தருது. நடக்கிற தீமை பொல்லாத தேவன் சும்மா விட மாட்டார், ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அப்ப தேவனுக்கு கோபம் வர்றது நல்லது. அந்த கோபத்தெல்லாம் அவர் என்ன பண்றாரு, நம்ம மாதிரி எல்லா இடத்துலயும் எங்க வேணா காமிக்கிறது இல்ல கண்ட்ரோல் போயிடுச்சிங்க அப்படின்வாங்க சிலர். அவுட் ஆஃப் கண்ட்ரோலா கோவம் வந்தா என்ன தூக்கி எறிவோன்னு நமக்கு தெரியாது சில நேரம். அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. கோவம் வர்றதே தப்பு கிடையாது, சரியான காரணத்துக்காக கோவம் வந்தா கரெக்ட் அது. ஆனா அப்படி கோவம் வந்தா கூட அது எங்க காமிக்கணுமோ, எப்போ காமிக்கணுமோ, எப்படி காமிக்கணுமோ அப்படிதான் காமிக்கணும். தேவன் அதெல்லாம் பெஸ்ட் பாருங்க. சரியான காரியத்துக்காக தான் கோவப்படுவாரு. காண்பிக்கிறதும் எங்க காமிக்கணும் அங்கதான் காண்பிப்பாரு. எப்போ காண்பிக்கணுமோ அங்கதான் அப்பதான் காண்பிப்பாரு. என்ன பண்ணாரு, அந்த கோபத்தெல்லாம் குவிச்சு வச்சு கொண்டு சேர்த்து வச்சு கொண்டு கல்வாரி சிலுவையில இயேசுவின் மீது ஊற்றினார். சிலர் இப்ப இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க உடனே, பாருங்க நீங்க நல்ல தேவன், நல்ல பிதா, பரலோக அன்புள்ள பரலோக பிதாவேன்னு சொல்றீங்களே, என்ன அன்பு இருக்கு இவர்கிட்ட? பிதா வந்து சொந்த குமாரன் மேல இவ்வளவு கோபம் காட்டிக்கிட்டு இவ்வளவு தண்டனையை அந்த ஒன்னும் தப்பு செய்யாத அந்த குமாரனுக்கு கொடுக்கிறாருன்னா அவர் என்ன ஒரு பிதா? சொந்த குமாரனையும் அபியூஸ் பண்ணுகிறாரு அப்படின்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அப்படி புரிஞ்சுக்க கூடாது பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த கிறிஸ்தவ தேவன் யாருன்னே புரியல. நாம எப்படிப்பட்ட தேவனை வணங்குகிறோம், நம்புகிறோம்? ஒரே தேவன். எல்லாம் சொல்லுங்க, ஒரே தேவன். ஆனா 3 நபர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒரு விதத்துல நான் இப்படி சொல்லலாம், பிதா வந்து நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் குமாரனை தண்டித்தார், குமாரன் மீது கோபாக்கினியை ஊற்றினார் அப்படின்னு சொல்லலாம். அதே நான் இப்படியும் சொல்லலாம், நமக்காக தேவன் என்ன பண்ணாரு, தம்மையே தண்டிச்சுக்கிட்டார், தன் மீதே கோபாக்கினியை ஊற்றினார்னு சொன்னாலும் கரெக்ட் தான். கரெக்டா இல்லையா? பிதா தேவன் தானே, குமாரன் தேவன் தானே, ஒரே தேவன். ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லுங்க, ஒரே தேவன். ஒரே தேவன். இந்த ஒரே தேவன் நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை மன்னிக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி என்ன பண்ணாரு, தம்மையே தண்டிச்சுக்கிட்டாருங்க, தண்டனையை தாம் மீது எடுத்துக்கிட்டாருங்க. அப்ப பிதா வேற, குமாரன் கம்ப்ளீட்டா சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தர், இவர் வந்து இவரை இப்படி பண்றார் அப்படி பார்க்க கூடாது. எல்லாம் சேர்ந்து நம்மை ரட்சிக்கும்படி செயல்படுகிறார், சேர்ந்து செயல்படுகிறார்கள் இந்த 3 நபர்களும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து திட்டம் போட்டு நம்மளை எப்படி காப்பாற்றணும் திட்டம் போட்டு அந்த திட்டத்தை தான் செயல்படுத்துறாங்க. இங்க சேர்ந்து வேலை செய்யறாங்க. நமக்கு கோபாக்கினி வரக்கூடாது என்பதனால இதெல்லாம் செஞ்சார். எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார், எந்த அளவுக்கு அது மோசமா இருந்திருக்கும்னு எந்த மனுஷனும் முழுமையா புரிஞ்சு கொள்ளவே முடியாது. இதனாலதான் பாருங்க, திரைப்படத்துல சிலுவையில் என்ன நடந்ததுன்னு முழுமையா காண்பிக்க முடியாது. பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற படம் எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, ஓரளவுக்கு எடுத்து காண்பிக்க பார்க்குது இயேசு எப்படி வேதனைப்பட்டிருப்பாருன்னு. ஆனாலும் கூட எந்த படமுமே சிலுவையில் என்ன நடந்தது என்பதை கரெக்டா எடுத்து காண்பிக்கவே முடியாது. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன காமிக்க முடியும், அவங்க வெளிச்சத்துல நடந்தது காமிக்க முடியும். ஆனா பயங்கரமான விஷயமே இருட்டில் தான் நடந்தது. எந்த மனுஷனும் பார்க்க முடியாத நேரத்துல தான் நடந்தது. இது எப்படி அறிவிக்கப்படணும் தேவன் விரும்புகிறார், எப்படி ஜனங்க இதை பார்க்கணும்னு விரும்புகிறார். கிறிஸ்தவ பிரசங்கத்தின் மூலமா இதை பார்க்கணும். பிரசங்கத்தின் மூலமாய் நீங்க காதால கேட்டு உங்க மனதில் பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ பிரசங்கத்தினுடைய மேன்மை பாருங்க. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தின் மூலமாய் ஜனங்களை ரட்சிக்க தேவன் பிரியப்பட்டார் என்று பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:21. ஒரு விதத்துல பார்க்க போனீங்கன்னா கிறிஸ்தவ பிரசங்கம் வந்து திரைப்படங்கள் செய்ய முடியாததை செய்கிறது. தேவன் நமக்காக செய்த மகிமையான காரியங்களை எடுத்து சொல்லுகிறது. அதை நீங்க கேட்கிறப்போ உங்க மனதின் கண்கள் நீங்க இதை பார்க்கலாம்.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. சிலுவையினுடைய சாதனை எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. சிலுவையினுடைய சாதனை என்னது? இப்ப யார் வேணா தைரியமாய் இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் போகலாம். அவர்கிட்ட யார் வேணா எப்ப வேணா தைரியமா வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் போனாரு. நமக்காக தண்டனை அவரே எடுத்துக்கொண்டார், சாபத்தை அவரே எடுத்துக்கொண்டார். இப்ப நீங்க யாரா இருந்தாலும், உங்க பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும், நீங்க என்ன செஞ்சிருந்தாலும், நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியமாய் தேவனிடத்தில் வரலாம். உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவை நம்பி நீங்க தைரியமா வரலாம். நீங்க ஒருவேளை இங்க புதுசா வந்திருக்கலாம். கிறிஸ்தவமே உங்களுக்கு இந்த இயேசு பைபிள் எல்லாமே புதுசா இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், நீங்க கற்பனை செய்கிறதை விட தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்க எவ்வளவு தூரம் கற்பனை செஞ்சாலும் அவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார்ன்றதை நீங்க ஃபுல்லா புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க எப்படா அவர்கிட்ட வருவீங்கன்னு காத்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட வர்றதுக்கான வழியை ஈஸியாக்கி விட்டார், திறந்து விட்டார். யார் வேணா வரலாம், எதுவுமே தேவையில்ல. இயேசுவை நம்பி நீங்க வரலாம் அவர்கிட்ட. வேற எந்த கண்டிஷனும் இல்லை. ஒருவேளை சிலர் நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன், என்ன ஏற்றுக்கொள்வாரா, எனக்கு தகுதி இல்லையேன்னு நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், வேற எந்த கண்டிஷன் இல்லை. தேவனிடத்தில் வர்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவையும் அவர் என்ன செய்தார், சிலுவையில் என்ன செய்தார் என்பதையும், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதையும் நீங்க நம்பினீங்கன்னா போதும், நீங்க அப்படியே தாராளமா அவரிடத்தில் வரலாம். இயேசு சிலுவையில் தொங்கினப்போ இப்படி கையை நீட்டி விட்டானுங்க அவனுங்க. ஆனா நான் நினைக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு இப்படிதான் கையை திறந்து கொண்டு உங்களை வரவேற்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் இப்பொழுதே அவரை நம்பலாம். தேவனிடத்தில் வாங்க, கடவுளிடத்தில் வாங்க. இயேசுவை நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அது போதும். என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும், புதிய ஒரு திசையில என் வாழ்க்கை கொண்டு போகும், என் வாழ்க்கையை உம்மண்டை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. இப்பவே செய்யலாம். நீங்க அதை இயேசு மட்டுமே நம்பி நீங்க தேவனிடத்தில் தைரியமாய் வரலாம். இப்போ கிறிஸ்தவர்கள்ட்ட பேசுறேன், விசுவாசிகள்கிட்ட பேசுறேன். கொஞ்சம் சில நேரம் விசுவாசிகளை நாம் என்ன பண்ணிடுறோம், ஃபர்ஸ்ட் வர்றப்போ இயேசுவை மட்டும்தான் நம்பி வந்தோம். அதுக்கப்புறம் கூட இதையும் அதையும் கொசுறு மாதிரி சேர்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவரே நான் பாவி, என்ன ரட்சியும், எனக்கு உதவும் அப்படின்னு வந்தோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் நாம நல்லாயிட்ட பிறகு நாம் என்ன நினைச்சுக்கிறோம், இயேசு பிளஸ் என்னுடைய நற்கிரியைகள். சில நேரம் நமக்கு அறியாமலே அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இயேசுதான் நம்பிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்கு அறியாமலே நம்முடைய அந்த தகுதி, நம்முடைய அந்த இது, அதன் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. உதாரணத்துக்கு இந்த மாசம் நாம நல்லா வாழ்ந்துட்டோம்னா, நல்லா பைபிளை வாசித்துட்டோம்னா, நல்லா ஜெபம் பண்ணிட்டோம்னா, உபவாசம் இருந்துட்டோம்னா, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னா, சபையில் சேவிச்சிருக்கிறோம்னா, சேவை செஞ்சிருக்கிறோம்னா, நிறைய இந்த மாதிரி நற்கிரியைகள்லாம் செஞ்சிருக்கிறோம்னா, சில நேரம் நமக்கு என்ன வந்துடுது, ஒரு விதமான தைரியம் வந்துடுது. இந்த மாசம் நான் தேவனிடத்துல தைரியமா என்ன வேணா கேட்கலாம், நான் கேட்டேன்னா அவரு செய்யணும்ல. ஏன் செய்யணும்? நான் தான் இவ்வளவு சூப்பரா வாழ்ந்திருக்கேன் இந்த மாசம். அப்ப நம்பிக்கை எங்க இருக்குது? இயேசுவின் மீது மட்டும் கிடையாது, இயேசு பிளஸ் நம்முடைய நற்கிரியைகள். அல்லது அதை அப்படியே திருப்பி போடுறோம் பாருங்க. சில நேரம் நாம இப்படி யோசிக்கிறோம், ஐயோ இந்த மாசம் நான் எதையுமே கரெக்டா செய்யலையே, இவ்வளோத்தையும் நான் கரெக்டா செய்யலையே, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, நற்கிரை செய்யறது, தேவனை சேவிப்பது, எல்லாத்துலயும் குறை இருக்குது. ஐயோ இப்படி இதை கோட்டை விட்டேன், அதை இது பண்ணிட்டேன், செய்யக்கூடாது செஞ்சுட்டேன், செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டேன், இவ்வளோ இருக்குது, எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்போ நான் தேவனிடத்தில் போய் ஜெபிக்கவும் முடியாது, கம்யூனியன் எடுக்கவும் முடியாது, எதையும் செய்ய முடியாது. அப்போ பாருங்க, இப்போவும் என்ன நடக்குது?
என் நற்கிரியில குறை இருக்கிறதுனால, என் தகுதியில ஏதோ குறை இருக்கிறதுனால நான் தேவன் அண்டை தைரியமா போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. ரெண்டுமே தப்பு. என் நற்கிரியினால என் தகுதியினால நான் தேவனிடத்தில் போக முடியும்னு நினைக்கிறதும் தப்பு. இதனால நான் இதுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் போக முடியாதுன்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா இயேசு மட்டுமே நம்மளை தகுதிப்படுத்துறாரே ஒழிய நம்முடைய நற்கிரியை நம்மளை தகுதிப்படுத்துறது கிடையாது. இயேசு மட்டுமே பாருங்க. இயேசுவை நம்பிக்கொண்டு தைரியமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக போய் ஏற்ற நேரத்தில் சமயத்தில் தயவை பெற்றுக்கொள்ளலாம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம். இதுதாங்க கிறிஸ்தவ சத்தியம். இந்த உலகத்துல தாங்க பேக்ரவுண்டு, படிப்பு, சாதனை, பணம், இதெல்லாம் கண்டு ஜனங்க இம்ப்ரெஸ் ஆகும். இவர் இப்படி இவ்வளவு பெரிய ஆள். நீங்க நினைக்கிறீங்களா தேவன் இம்ப்ரெஸ் ஆகிறாருன்னு? அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இருக்கிறதுல பெரிய பணக்காரர், ரொம்ப வானமும் பூமியும் அவருக்கு சொந்தங்க, நாம மண்ணுங்க. அவர் இதெல்லாம் கண்டு இம்ப்ரெஸ் ஆகிறதே கிடையாது. அவர்கிட்ட வரணும்னா ஒரே ஒரு இதை தான் அவர் ஏற்றுக்கொள்வார். குமாரனை கனப்படுத்தினா என்னிடத்தில் வரலான்றார் அவர். என் சொந்த குமாரன் உயிரையே கொடுத்ததை கனப்படுத்தினா, நீ அதை நம்பினா, நீ யாரா இருந்தாலும் எங்கிருந்து வந்திருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் நீ தைரியமா என் பிரசனத்துக்குள்ள வரலாம். எப்ப வேணா வரலாம், எதை வேணா கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதத்தையும் நல்வாழ்வையும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எதுவும் கிடையாது. ஒரே ஒரு காரியம் தான் அவர் இம்ப்ரெஸ் பண்ணது, தன்னுடைய சொந்த குமாரன் செய்த தியாகம். அதோடு ஒப்பிடும்போது நாம செய்யற இதுவும் அதுவும் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சில கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் கண்டு இம்ப்ரெஸ் ஆகி அதனாலேயே தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள், முன்னேற்றத்தை அடையாமல் இருக்கிறார்கள், ஜெபங்களுக்கு பதில் பெறாம இருக்கிறார்கள். பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்திலே வருகிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு இயேசுனால மட்டும்தான் வருகிறேன்னு அர்த்தம். அதை சொல்லிட்டு நம்ம பாட்டு என்னென்னமோ அர்த்தத்துல வரோம். ஆனா ஆகவே இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம தைரியமாய் வருவோம். எப்படி? இயேசுவை மட்டுமே நம்பி. நீங்க யாரா இருந்தாலும் தைரியமாய் தேவனிடத்தில் சேரலாம். என்ன உதவி வேணாலும் தைரியமா கேட்கலாம். உங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வம் இவர். வேற மற்றதை செய்ய மாட்டாராங்க, வேலை தர மாட்டாராங்க, என்னங்க தர மாட்டார், என்ன செய்ய மாட்டாருங்க, உங்க வியாதியை சுகமாக்க மாட்டாரா, கடன்ல இருந்து விடுதலை ஆக்க முடியாதா, அதெல்லாம் அவருக்கு நத்திங்க, லேசான காரியங்க. உங்களை அவருக்கு வர முடியாம தடுத்து நிறுத்தின அந்த பாவத்தையே, அந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிட்டாரு. உயிரை கொடுத்து சால்வ் பண்ண தேவன் மற்றதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடுவாரு. நீங்க அவரை விசுவாசிச்சு வந்தீங்கன்னா, ஒரு தைரியத்தோட நான் இயேசுவை நம்பி போறேன், எனக்கு எல்லாமே நடக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். நீங்க ஜெபிங்க. இப்போ ஒரு வாய்ப்பு. என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? தைரியமாய் தேவனிடத்தில் கேளுங்கள். தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தைரியத்தை இயேசுனுடைய அந்த கிழிக்கப்பட்ட சரீரம், அவர் சிந்தின ரத்தம் தான் நமக்கு கொடுக்குது. ஆகவே தைரியமா கேளுங்க. இப்போவே பிதாவை இயேசு நாமத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏறிடுங்கள். இதுவரைக்கும் இயேசுவை நம்பாதவர்கள் நீங்க சொல்லலாம், இயேசுவே என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும், எனக்கு ஒரு புது இருதயத்தை தாரும், என்னை புது சிருஷ்டி ஆக்கும், என்னை ஒரு புது மனிதன் ஆக்கும், புது துவக்கத்தை தாரும். நீர் எனக்காக தான் சிலுவையில் மரித்தீர், என் பாவத்தை தான் சுமந்து தீர்த்தீர், எனக்காக தண்டிக்கப்பட்டீர் என்று நம்புகிறேன். நீர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர் என்று நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை மண்டை ஒப்படைக்கிறேன், நீர் என்னை நடத்துவீராக என்று நீங்கள் சொல்லுங்கள். மற்ற கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், நீங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்பொழுதே ஏறெடுக்கலாம். வியாதியிலிருந்து சுகம், கடனிலிருந்து விடுதலை, குடும்ப பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் இவர் பெரிய தேவன், இவர் வல்ல தேவனுங்க. நம்மளெல்லாம் உண்டாக்கினவர், நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு உயிரையே கொடுத்தவர். என்னவோ நீங்க அதை ஏறிடுங்க. தைரியமா விசுவாசத்தோடு ஏறிடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்க கேட்டதை அவர் தந்துட்டது போல நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தலாமா?
தேவனே, நான் கேட்ட காரியத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. கேட்ட சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, கேட்ட பொருளாதார செழிப்பை கொடுத்ததுக்காக நன்றி, அந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த முயற்சியை வாய்க்க பண்ணுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏற்கனவே அவர் கொடுத்தது போல நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் பாரு. நீங்க இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் செழிப்பு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கை மலரட்டும், இயேசுவின் நாமத்தில் சிக்கலான பிரச்சனைகள் தீரட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். வேற எந்த நாமத்திலும் ரட்சிப்பில்லை, வேற எந்த நாமத்தினால் நாங்கள் வர முடியாது. எங்களுடைய தகுதி அல்ல, நீர் எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர், நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர், பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறீர். நீர் கொடுத்த தகுதியை வச்சுதான் வர முடியும். இந்த தகுதி சிலுவை இல்லாமல் உண்டாயிருக்கவே முடியாது. ஆகவே நாங்கள் வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம். இயேசுடைய சிலுவையை பற்றியே மேன்மை பாராட்டுவோம். தொடர்ந்து இந்த சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலையும் விசுவாசம், தைரியம், நிச்சயம் பெருகட்டும் ஆண்டவரே. அதன் மூலமா பெரிய காரியங்களை சாதிக்க கிருபை செய்வீராக. இதுவரைக்கும் அனுபவிக்காத விதத்தில் உம்முடைய அற்புதங்களை, ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு முன்னேற கிருபை செய்வீராக. உம்முடைய ஜனங்களை உம்முடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.